எவ்வளோதான் முயன்றும் எவ்வளோதான் சம்பாதிச்சும் வாங்கின கடனை கொடுக்க முடியல. நாளுக்கு நாள் கடன் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுடைய நிலை என்னன்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை முதல் முறை பார்க்குறவங்க நம்ம பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவுக்கு நன்றி. குறிப்பாக ஜாதகத்தில் 4 கிரகங்கள் கடன் கொடுப்பதை பற்றியும் கடனை வாங்கிறதையும் தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள். 1 செவ்வாய். இந்த செவ்வாய் தான் கடனுக்கான காரகன். கடனுக்கான பிரதான காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய். 2வது சனி. நிதி சார்ந்த சிக்கலை தரக்கூடியவர். அது என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நிதி சார்ந்த சிக்கலை தரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி கிரகம். அதுக்கப்புறம் ஜாதகத்தில் 6வது வீடு. சரிங்களா, 6வது வீடு. 3வது ஒரு விஷயம் சந்திரன். சரிங்களா, இந்த சந்திரன் மன எண்ணத்தை, மனசை, மனநிலையை, நிதி நிலையை சொல்லக்கூடிய கிரகம் இந்த சந்திரன். ஆக 1 செவ்வாய், 2வது சனி, 3வது சந்திரன், 4வது குரு. ஏன்னா கடனை கொடுக்குற சக்தியும் அவரு தான், கடனை திருப்பி வாங்குற சக்தியும் இந்த குரு தான். சரியா, இந்த 4 கிரகங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் அமர்ந்திருந்தால் நம்மளுக்கு இந்த தீராத கடன் சுமை உண்டாகும் அப்படின்னும், சரி இந்த கடன் பிரச்சனைலாம் தீர்றதுக்கு எளிய முறையில் என்ன பரிகாரன்றது தான் இந்த பதிவில் முழுசாக நம்ம பார்க்குறோம். இந்த பதிவு 11 நிமிட பதிவு. இந்த பதிவை முழுசாக கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பதிவுடைய முழு விளக்கம் கண்டிப்பாக தெரிய வரும். சரிங்களா, சரி. அப்போது செவ்வாய் அப்படின்னு சொல்கிறோம். ஜாதகத்தில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ரண ருணஸ்தானம்னு சொல்லுவாங்க. ரண ருண கடன் சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6வது வீட்டில். சரிங்களா, 6வது வீட்டில் சந்திரன் சொல்லக்கூடிய மனோகாரகனும் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய பிரதான கடனின் காரணமாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சம் பகை பெற்ற கிரகங்களோடு சேர்ந்து 6வது வீட்டில் அமர்ந்திருப்பது. இது ஒரு அமைப்பு. என்னது, சந்திரனும் செவ்வாயும் நீச்சம் பெற்ற வீட்டில், பகம் பெற்ற வீட்டில் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு கடன் சுமையை தரும். அதுக்கடுத்தது ஒரு கடனை வாங்கிட்டோம் அப்படின்னா அது கொடுக்கறதுக்கு 8வது வீடு, 8வது ஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விரயம்னு சொல்றது மட்டும் இல்லை, கொடுக்கல் வாங்கல் விவரத்துக்கு 12ஆம் இடமும் முக்கியம். அப்போ சனி மகாதிசையில், சனி புத்தியத்தில், சனி அந்தரத்தில் சனி பகவான் 8ஆம் இடத்துலையோ அல்லது 12ஆம் இடத்துலையோ பயணம் பண்ணக்கூடிய காலத்தில் நம்ம கடன் வாங்கினோம் அப்படின்னா அந்த கடனை நம்மளால் திருப்பி அடைக்க முடியாது. எப்படின்னா சனி பகவான் 8வது வீட்டில் அமர்ந்து அல்லது 12வது வீட்டில் அமர்ந்து, குறிப்பாக சொல்லணும்னா அஷ்டம சனி அல்லது சிரசு சனி, இந்த காலங்களில் சனி புத்தியில், சனி அந்தரத்தில் நம்ம கடன் வாங்கியிருந்தோன்னா அந்த கடன் நம்மளால் திருப்பி கொடுக்க முடியாது. மேலும் 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 கடன் நம்ம தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருப்போம், நம்மளால் அதை திருப்பி கொடுக்க முடியாது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் கடனை கொடுக்கறதுக்கு, அதாவது பேங்க்கு, வட்டி தொழில் செய்கிறவங்க, இதெல்லாம் குரு. ஆக அந்த குரு ஸ்தானன்றது ரொம்ப 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 முக்கியம். சரி, அதே தான் அந்த குரு பகவான் 6ஆம் வீட்டில், 8ஆம் வீட்டில், 12வது வீட்டில் அஷ்டம குரு, ரணருண குருன்னு சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டில் பயணம் பண்ணும்போது
விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டில் பயணம் பண்ணும் பொழுது நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னா அந்த கடனை நம்மளால் திருப்பி கொடுக்க முடியாது. அதே சமயத்தில் சந்திரனுக்கும் பார்க்கணும். இப்போ சந்திரன் கோச்சார ரீதியாக பண்ணுற ஒரு நாள் கடன் வாங்கிடலாம், திருப்பி கொடுத்துடலாம், ஒரு 4 நாள் கை மாற்றினேன், 5 நாள் கை மாற்றினேன் அப்படின்னு. சரியா? குரு நின்ற வீட்டுக்கு சந்திரன், அதாவது சந்திரன் 6, 8, 12ஆம் இடத்துல வரும்பொழுது கடன் வாங்கக்கூடாது. புரியுதுங்களா? குரு இருக்குது உங்கள் ராசிக்கு. குரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோம். இப்போ மேச ராசியில் துலா ராசிக்கு 7வது வீட்டில் குரு இருக்காருன்னு வச்சுப்போம். அப்போது குருவுக்கு சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வரும்போது உங்கள் கன்னியா ராசிக்கு 6ஆம் இடத்துல வரும்பொழுது, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு 8ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது, சரிங்களா, அதுக்கப்புறம் 12ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது கடனை நம்ம வாங்கக்கூடாது. அது மாதிரி நேரத்தில் வாங்கினோன்னா நிச்சயமாக நம்மளால் கடனை திருப்பி கொடுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மனம் பாதிப்பு. நம்ம எதுக்குடா கடன் வாங்குறனே தெரியாமல் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? எதுக்கு கடன் வாங்குறனே தெரியாமல் வாங்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் இந்த மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானோடு சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் அமையும் பொழுது நம் கடனை வாங்கக்கூடாது. நம்ம எதார்த்தமாக வாங்க சொல்லுவோம், சரி விளையாட்டுக்காக சரி வாங்குவோம், ஒரு 10 நாள் திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்லாம் நினைக்க தோணும். அதை வச்சு நம்ம கடனை வாங்கிடுவோம். ஆனால் இந்த மாதிரி டைமில் நம்ம கடன் வாங்கும்போது நம்ம கடனை திருப்பி கொடுக்க கண்டிப்பாக முடியாது. ஆக நம்ம மேற் சொன்ன விஷயத்தை கவனமாக கேளுங்க. ஒரு 4 விஷயத்தை நம்ம வந்து விலக்கியிருக்கோம். சனி செவ்வாய்க்கு இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயத்தில் நம்ம கடன் வாங்கக்கூடாது, குரு என்ன மாதிரி நேரத்தில் இருக்கும்போது கடன் வாங்கக்கூடாது, சனி எந்த நேரத்தில் இருக்கும்போது கடன் வாங்கக்கூடாது, கிரக அமைப்பில் குரு சந்திரன் பயணத்தில் எவ்வாறு கடன் வாங்கக்கூடாது, இப்படி நம்ம விளக்கியிருக்கிறோம். இயல்பாகவே இது பொதுவான நேரம். ஜாதகத்தை ஒருத்தர் பிறந்துட்டாரு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, யார் கடன் கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது, எப்படி கடன் வாங்கினா நிச்சயமாக கொடுக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது எல்லாமே வந்து வீண் விரைத்து தான் போகுமே தவிர கடனை மட்டும் திருப்பி வாங்க கொடுக்க முடியாது. நிறைய வேலை செய்யலாம், நிறைய விஷயம் கட்டணும், வீடு கட்டலாம், வாசல் கட்டலாம், எதோ ஒன்றா பண்ணிடலாம். ஆனால் உங்களால் கடனை மட்டும் திருப்பி கொடுக்கக்கூடாது. அது என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னம் எதுவாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதிக்கு பகை பெற்ற கிரகம், உதாரணத்துக்கு மேஷ லக்னம் அப்படின்னு வச்சுக்கோம். மேஷ லக்னத்திற்கு பாவி யாரு, பகை யாரு அப்படின்னா சனி பகவான். சரி, இந்த மேஷ லக்னத்திற்கு சனி பகவான் 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ரணருண கடன் ஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்து சந்திரன் 6வது வீட்டில் அமர்ந்துட்டாரு அப்படின்னா நீங்கள் கடனை திருப்பி அடைக்கவே முடியாது. தீராத கடன் பிரச்சனை வந்து சேரும். எவ்வளோதான் நீங்கள் பணம் வச்சுருந்தாலும் நிச்சயமாக உங்களால் கடனை திருப்பி கொடுக்க முடியாது. கடன் சார்ந்த பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வழக்கு, பஞ்சாயத்து இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சரி நம்மளுக்கு நில சொத்து பக்கத்துலாம் இருக்குது, அதை விற்று கொடுத்தலன்னா கூட கண்டிப்பாக உங்களால் முடியாது. ஒரு காரிய தடை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம அதை என்ன பண்ணணும், நம்ம நேர காலங்கள் என்ன இருக்குது, வாங்குகிற சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, நம்மளால் வாங்கி திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்லாம் மனசில் ஒரு கவனமான ஒரு சிந்தனைக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம கடனை வாங்குறது தான் சிறந்தது. மேக்சிமம் கடன் வாங்காதீங்க. எந்த ஒரு தேவையும் 2 நாளில் 3 நாளில் சரியாயிடும் தானாகவே. நம்மளாம் அவசரப்பட்டு சிக்கிறதுக்கு பேர் தான் கடன். தயவு செஞ்சு கடன் யாரும் வாங்காதீங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லை, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, சிறு சிறு பரிகாரம், பெரிய பரிகாரமாக செய்யக்கூடாது. என்னது, செவ்வாய்க்கிழமை சனி ஓரையில், சனிக்கிழமை செவ்வாய் ஓரையில் சனி பகவானுக்கும் அங்காரக பகவான் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் விளக்கேற்றி வழிபாடு செய்வது நல்லது. குரு கெட்டுட்டு இருந்தாருன்னா நீ குரு வழிபாடு செய்யக்கூடாது. உங்கள் ஜாதகத்தில் குரு வலு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக குரு பலன் பலிக்காது. நீங்கள் குரு வழிபாடு செய்ய வேண்டிய கூடாது, குரு செய்யக்கூடாது. அம்மனுக்கு விருதுக்கலாம். பெண் தெய்வங்களான அம்மன், வராகி, காளி இந்த மாதிரி அம்மன் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு மிகுந்த ஒரு பணம் தரும். அதே மாதிரி ராகு கேது பிரதிஷ்டை, இந்த ராகு கேதுக்கு சொல்கிறோம்ல நாகர் சிலை, நாக பிரதிஷ்டை கடல்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு நிறைய நம்மளுக்கு முயற்சி பண்ணும். அதே மாதிரி மந்திரத்தில் ஆதித்ய உதஸ்தயம் அப்படின்னு ஒரு பாராயணம் இருக்குது.
ஆதித்ய விஸ்ரணம், உதயம் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதாவது ஆதித்ய அப்படின்னா சூரிய பாராயணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த சூரிய பாராயணம் நம்ம செய்யறது நல்லது. நன்றி. கவனமாக இருங்க. நல்லா இருக்க உங்கள் அனைவரும் வேண்டுகிறேன். எங்களை வாழ்த்த நினைத்தால், எங்கள் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால், எங்கள் பக்கத்தை ஃபாலோ செய்ய, சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.